90களில் டெண்டுல்கர் வந்தப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி தாங்க இருந்தது வைபவ். டெண்டுல்கர் வந்தப்போ என்னையா ஒரு குட்டி பையனை இறக்கி விட்டாங்க, என்னையா பண்ண போகிறாங்க. முதல் மேட்ச் பாகிஸ்தான் கூட நினைக்கிறேன். பாகிஸ்தான் அந்த பவுலர்ஸ்லாம் இந்த குழந்தை பையன் இந்த இப்போ பால்வாடின்னு விஜய் சொல்லிட்டு இருக்காங்களே, அது மாதிரி இந்த தம்மா துண்டு பையனை நம்ம மிரட்டணும்னு சொல்லி ஆளாளுக்கு பவுன்சர் போட்டு 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 விங்கு 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 விங்குன்னு உண்மையிலே மிரட்டியிருப்பாங்க. அதன் பிறகு பழி வாங்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த பாகிஸ்தான் பவுலர்களுடைய பந்தெல்லாம் நாலா பக்கமும் செதற அடித்த டெண்டுல்கருடைய இது எங்கள் ஹிஸ்ட்ரியில் இந்த ராயபல் பிண்டி சோயப் அக்தர் அவருடைய பந்தெல்லாம் பிரித்து மேய்ஞ்ச சம்பவங்கள்லாம் இருக்குது. நீங்கள் ஆஸ்திரேலியன் பவுலர்ஸே ஓட ஓட அடித்ததெல்லாம் உண்டு. அந்த மாதிரி தான் ஒரு ஆளாக இங்கே வந்துக்கிட்டு இருக்காரு. அதுவும் வைபவ் என்ன சொல்கிறாங்கன்னா, பாதி டெண்டுல்கர் மீதி தோனி அப்படின்னு. டெண்டுல்கர் டெக்னிக்கலாக விளையாட கொடுக்கு. தோனி ஒரு கட்டத்துக்கு போனீங்கன்னா டெக்னிக்கலும் தெரியும், அதிரடியில் வாடா பார்த்துலாம் ஒரு கை நீ ஹெலிகாப்டரை தூக்குறேன் அப்படின்னு. இப்போ இவர் பார்த்தா ஏரோப்ளைனே தூக்கிடுவார் பொழுது அந்த அளவுக்கு ஒட்டு மொத்தமாக ஃபோக்கஸ். இன்னொரு பக்கம் நம்ம பக்கம் ஒரு பெரிய அஸ்திரம் பூம்ரா. என்னையா இந்திய டீமுக்கு இப்படி ஒரு பவுலர் கிடச்சிருக்காங்க, நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு ஒரு பக்கம் அங்கே